புது வருஷம் வேற பிறந்துருச்சு. மோஸ்ட்லி எல்லா செக்டாரும் டவுன்ல தான் இருக்கு. ஒரு மல்டி பேஜர் செக்டாரா இருந்தா பரவாயில்லன்னு பாக்குறேன். எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? எதுக்கு நம்ம அண்ணனை கேட்போம். அண்ணே, சொல்லுங்க. இந்த புது வருஷத்துல எந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணா ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியுமா? எஸ், ஆக்சுவலா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 22 செக்டார்ஸ் பக்கம் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. 22 இருக்குங்களா? ஆமா, அதுல ஸோ மோஸ்ட்லி இப்போ மார்க்கெட் டவுன் ஆகிறதுனால பெரும்பாலும் எல்லா செக்டரும் டவுன்ல தான் இருக்கு. ஆமா. ஆனா குறிப்பிட்ட சில செக்டார்ஸ் வந்து கடந்த சில வருடங்களாவே டவுன்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ அந்த சில செக்டார்ஸ் எல்லாமே வந்து நல்லா போக வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் வந்து சொல்றாங்க, நான் சொல்லல. ஓகே. ஸோ அந்த மாதிரி அனலிஸ்ட் சொன்ன சில செக்டார்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த செக்டாரையும் சூஸ் பண்ணலாம். ஓகே. பட் நீங்க மல்டி பேஜர் ஒரு பல மடங்கு லாபம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறது தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஓகே. ஸோ இதுல கெமிக்கல் செக்டாரை சொல்லலாம். கெமிக்கல்லையும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்கு. அதுக்குள்ள வந்து நிறைய கெமிக்கல் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது வந்து ரீசன்ட் டேஸ்ன்னு இல்லை, ரீசன்ட் இயராகவே வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்கு. ஸோ அது வந்து நல்லா போகும் அப்படின்னு அனலிஸ்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. நீங்க கெமிக்கல் செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு ஸ்டாக்கை சொல்ல முடியுமா? பர்டிகுலர் ஸ்டாக்கா நம்ம சொல்லக்கூடாது. நேயர்களுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கா சொன்னா வந்து அது தப்பாயிடும். செபியோடைய ரூலும் அதுதான். அதனால செக்டார்ல இருந்து செக் பண்ணி அதை ஃபண்டமெண்டலா செக் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா கூகுள்ல போயிட்டு கெமிக்கல் செக்டார் ஸ்டாக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கேனர் இருக்கு அண்ட் டீட்டெயில்டா கூகுள்ல எல்லாம் வந்துடும். அதில் ஃபண்டமெண்டலா எது நல்லா இருக்குன்னு நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணி எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை நீங்க பையங்க எடுத்துக்கலாம், லாங் டேர்முக்கு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு செக்டர் தான் நல்லா போகுமா? இல்ல, நிறைய எல்லா செக்டரும் லாங் டேர்முக்கு நல்லா தான் போகும். ஓகே. பட் கெமிக்கலுக்கு அடுத்தது வந்து கன்சூமர் ப்ராடக்ட் இருக்கிற அந்த செக்டர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த நுகர்வோர் பயன்படுத்துற எல்லா பொருளும் இருக்கிற அந்த செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் அது லாங் டேர்முக்கு நல்ல பல மடங்கு லாபம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொன்று இருக்கு, அக்ரோ ப்ராடக்ட்ஸ் இருக்கிற செக்டரை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ வரும் நாட்கள்ல அக்ரோ அந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸும் வந்து நல்லா போகும்னு எதிர்பார்க்கறாங்க. அது வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு. இதை தவிர வேற ஏதாவது இருக்கு. அடுத்து வந்து நியூ ஏஜ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ ஏஜ்னா நார்மலா டெக்னாலஜி செக்டர்னா நம்ம ஐடியா தான் நான் சொல்லுவோம். ஓகே. ஆனா இதுல வந்து நியூ ஏஜ் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் பேஸ்டா இருக்கு இல்லைங்களா, புதுசா சர்வீஸ் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் ஆங்கிளா சில கம்பெனி எல்லாம் வளர்ந்து வருதுல்ல, அந்த மாதிரி கம்பெனியோடைய வளர்ச்சியும் வந்து வருங்காலத்துல நல்லா இருக்கும். அதனால அந்த செக்டாரையும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிளாட்ஃபார்ம் ஓரியன்டா இருக்கிறது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. நம்ம வீட்டில் இருந்துட்டு என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு, என்னென்ன பண்றோம், ஆர்டர் போடுறோமா இல்லையா, மற்ற புது புது நியூ ஏஜ் டெக்னாலஜி வரப்போகுது, இ காமர்ஸ் மாதிரி வரப்போகுது. ஸோ பிளாட்ஃபார்ம் பேஸ்டா இருக்கக்கூடிய அந்த நியூ ஏஜ் டெக்னாலஜி இருக்கிற அந்த செக்டாரை வந்து நல்லா போகும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. அடுத்தது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமா பிஎஸ்சி பேங்க் செக்டாருமே வந்து ஒரு கடந்த சில வருடங்களாவே வந்து அதிகமா வளர்ச்சியே கொடுக்கல. ரொம்ப டவுனா இருக்கு. ஆனா இப்ப வந்து வருங்காலத்துல அதை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பியூசி பேங்க்ல இருக்கிற செக்டர்ல இருக்கிற ஸ்டாக்கையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா வந்து ரினியூவபிள் எனர்ஜிஸ், இந்த செக்டரும் வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ணது அனலிஸ்ட் பார்த்தாங்க. அதனால அதையும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. இந்த செக்டர்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சத நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. ஒரு செக்டர்ல இருக்கிற ஸ்டாக் மட்டுமே நீங்க பை பண்ணாம இந்த செக்டாரை எல்லாத்தையும் சர்ச் பண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக் வச்சு வாங்குங்க. அப்பதான் ஒண்ணு வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் கூட, இன்னொன்னு வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இருக்கிற எல்லா செக்டர்லயும் முக்கியமான செக்டர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொல்லிட்டீங்கல்ல, இந்த வருஷத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்ணி கலக்கணும்னு பாருங்க. ஓகே.